بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹீஹுல் புகாரி என்கிற நூலுடைய தமிழாக்கத்தை தேவைப்படும் இடங்களில் விளக்கத்துடன் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 4 ஹதீஸ்களை நம்ம முடிச்சிட்டோம். அந்த 4 ஹதீஸுடைய மத்தனம் முடித்த பிறகு அது கீழே ஒரு மூணு நோட்டு கொடுக்குறார் புகாரி. அந்த நோட்டில் குறிப்பு கொடுக்குறார். அந்த குறிப்பில் 2 குறிப்புகளை பார்த்துட்டோம். என்ன குறிப்பு பார்த்துட்டோம்? அந்த 4வது ஹதீஸ் முடிஞ்ச உடனே தாபாஹு அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் என்பவரும் அபூ சாலிஹ் என்பவரும் தாபாஹு இவரை பின்தொடர்ந்து அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஹூ என்பது புகாருடைய உஸ்தாத் இருக்கார்ல, அவரை சொல்கிறார். அவர் சொன்ன மாதிரியே இந்த அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் என்பவரும் இந்த ஹதீஸை சொல்லியிருக்கிறாரு, அபூ சாலிஹும் சொல்லியிருக்கிறார் என்று அவர் புகாரி நோட்டு கொடுத்தார். இதை விளக்கிட்டோம். இவர் எந்த ஹதீஸை சொல்கிறாருன்னு கேட்டால், புகாரியில் வேறு 2 இடங்களில் அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் அறிவித்ததாக ஒரு ஹதீஸை பதிவு போட்டிருக்கிறாரு, அபூ சாலிஹ் வழியாக வந்த ஹதீஸையும் போட்டிருக்கிறாரு. இதே ஹதீஸ் தான் அது. இந்த ஹதீஸை ஒரு உஸ்தாது வழியாக மட்டும் இவருக்கு கிடைக்கல, அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் என்பவரும் இந்த ஹதீஸை சொல்லியிருக்கிறாரு, அதை வேறு இடத்துல போட்டிருக்கிறாரு, அபூ சாலிஹும் சொல்லியிருக்கிறாரு, அதை வேறு இடத்துல போட்டிருக்காருன்னு சொல்லி அதை எடுத்து உங்களுக்கு காட்டிட்டோம். இந்த ஒரு வரிக்கு உள்ள குறிப்புக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. அடுத்த குறிப்பு என்ன கொடுத்தாருன்னு கேட்டால், தாபாஹு இவரை தொடர்கிறார். இவரைங்கிறது இது இவரை குறிக்கிறார் என்பது ஆசிரியரை குறிக்காது. அப்போ ஹிலால் இப்னு ரத்தாத் என்பவர் ஜுஹுரி வழியாகவும் இதை அறிவித்திருக்கிறாருங்கிறார். இவர் எந்த ஹதீஸை சொல்கிறார் என்று சொன்னால், ஜுஹுரி வழியாக வந்த ஜுஹுரியாத்துன்னு ஒரு நூல் இருக்கிறது, அதில் வர்ற ஹதீஸை அவர் சொல்கிறார். அதையும் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டோம். இந்த 2 குறிப்பையும் விரிவாக உங்களுக்கு சென்ற பாடத்தில் விளக்கியாச்சு. அதுக்கடுத்து உள்ள இந்த வார்த்தையும் சொல்கிறார். ஹதீஸ் முடிவில் இப்படி ஒரு வரி இருக்கும். 4வது ஹதீஸுடைய இறுதியில் வகால யூனுசு சொல்கிறார், மஅமர் என்பவரும் சொல்கிறார், பவாதிருஹு என்கிற வார்த்தையை சொல்கிறார்கள். அதாவது இந்த ஹதீஸை 4வது ஹதீஸை போடும் பொழுது ஒரு இடத்துல பவாதிருஹுங்கிற வார்த்தையே போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யூனுஸுங்கிற ஒரு வழியாக ஒரு ஹதீஸ் புகாரி கிடைக்குது. யூனுஸ் சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பவாதிருஹுன்னு சொல்கிறாராம். மஅமர் என்பவரும் பவாதிருங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாருன்னு குறிப்பிடுறாரு. இது யாருக்காவது விளங்குமா என்ன சொல்கிறாருண்டு? விளங்காது. அந்த விளக்கும் திறனில் புகாரிக்கு என்ன தன்னை மாதிரியெல்லாம் நினச்சிக்கிட்டு விளக்குவார். அந்த எளிதாக விளக்கும் விதமாக அவருடைய வாசகங்கள்லாம் இருக்காது. அதிலே மூழ்கி கிடக்கிறவங்க விரிவுரையாளர்கள் என்ன செய்கிறாங்க, தேடி பிடிச்சி இவர் இதைத்தான் சொல்கிறாருன்னு கஷ்டப்பட்டு விளங்குறாங்க. சும்மா இதை மட்டும் ஒருத்தண்ட வாசி கேட்டால் என்ன விளங்க? மஅமர் என்பவர் யூனுஸ் என்பவரும் பவாதிருஹு என்கிறார்கள் இப்படின்னா என்ன, எதை சொல்கிறார் அவர்? ஒன்றும் விளங்கலை. எதை சொல்கிறாருன்னு கேட்டால், இதை அப்படி வச்சுட்டு இந்த ஹதீஸுக்கு மேலே வந்தீங்கன்னு சொன்னால், இதில் இந்த ஹதீஸில் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், ஃபராஜா, இதை நல்லா கவனிங்க, ஃபராஜா பிஹா, இந்த செய்தியுடன் திரும்பினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பினார்கள். யர்ஜுஃபு ஃபுஆதுஹு, உள்ளம் படபடக்க, ஃபுஆதுண்டா உள்ளம் படபடக்க ரசூலுல்லாஹ் ஹதீஜாட்ட வந்தார்கள். அந்த ஜிப்ரீல் அந்த ஓதுவீராகலாம் சொல்லி அவருக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்த பிறகு அந்த அதிர்ச்சியோடு வீட்டுக்கு வர்றாங்க. என்ன மாதிரி வர்றாங்களாம்? யர்ஜுஃபு ஃபுஆதுஹு, உள்ளம் படபடக்க வந்தார்கள்னு அந்த நீங்கள் படித்த ஹதீஸ் 4வது ஹதீஸ் படித்தோம்ல, அதில் இந்த வாசகம் இருக்குது. இந்த ஃபுஆதுஹு என்கிறதுக்கு பதிலாகத்தான் வேறு 2 பேர் அறிவிக்கும் பொழுது யர்ஜுஃபு பவாதிருஹுன்னு சொல்கிறாங்களா. 2 ஒன்று தான் அர்த்தம். ஃபுஆதுன்றாலும் உள்ளம்னு அர்த்தம், பவாதிருன்றாலும் உள்ளம்னு தான் அர்த்தம். உள்ளம் படபடக்க வந்தார்கள் என்பதை இந்த அறிவிப்பாளர் நம்ம போட்டிருக்கிற 4வது ஹதீஸுடைய அறிவிப்பாளர் சொல்கிறது ஃபுஆதுஹு என்கிற வார்த்தையை கொண்டு சொல்கிறார்.
மஅமர் என்பவர் அறிவிக்கும் பொழுது அந்த ஃபுஆதுங்கிற இடத்துல வந்து நவாதிர்ஹுன்னு போட்டு அறிவிக்கிறார். யூனுஸ் என்பவர் அறிவிக்கும் பொழுது ஃபுஆது என்பதற்கு பதிலாக நவாதிர்ஹு என்று அறிவிக்கிறார். அப்போ இவர் எதை சொல்ல வர்றாருன்னு கேட்டால், இந்த ஃபுஆதுஹுன்னு இப்போ படித்தோம்ல அந்த வார்த்தைக்கு பதிலாக பவாதிர்ஹு என்று சொல்லிவிட்டார்கள். அதான் அவருடைய அந்த நோட்டில் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை எப்படி சொல்கிறாரு? புரிகிற மாதிரி சொல்கிறாரா? புரிகிற மாதிரி சொல்லலை. கால யூனுஸு மாமர் ரெண்டு பேரும் சொல்லுகிறார்கள். எதுக்கு சொல்கிறாங்கன்னா பவாதிர்ஹு சொல்லுகிறார்கள்ங்கிறார். அப்படி சொல்லாமல் பவாதிர்ஹு என்று சொல்லுகிறார்கள். பதில கவுலிஹி ஃபுஆதுஹு, ஃபுஆதுஹு என்கிற சொல்லுக்கு மாற்றமாக பவாதிர்ஹு என்று சொல்கிறார்கள் என்று குறிப்பிட்டால் யாருக்கா விளங்கும். இவர் பவாதிர்ஹுன்னு சொன்னார்கள்னா என்ன பவாதிர்ஹுண்டா என்னது, என்னத்துக்கு இப்படி சொல்கிறாருன்னு யாருக்கும் விளங்க முடியாது. அவர் எதை சொல்ல வர்றாருண்டா, புகாரி வந்து இந்த ஹதீஸை வேறு ரெண்டு பேர் வழியாக எனக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த ஹதீஸில் வந்து எர்ஜு ஃபுஆதுஹுங்கிற வார்த்தைக்கு பதிலாக எர்ஜுஃபு பவாதிர்ஹுங்கிற வார்த்தையை போட்டிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸை வந்து யூனுஸ் அறிவிக்கிற ஹதீஸு, இன்னொரு ஹதீஸு மஅமர் அறிவிக்கிற ஹதீஸுங்கிறார். அப்போ இவர் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் எது என்று பார்த்தீங்கன்னா, யூனுஸ் மஅமர் யாபத்தில் வச்சுக்கிறங்க ரெண்டு பேரையும். இப்போ அந்த ஹதீஸை உங்களுக்கு தனியாக எடுத்து போட்டிருக்கிறேன், அப்போ தான் விளங்குங்கிறதுனால. இது 4953வது ஹதீஸ், 4953வது ஹதீஸ். இதில் வந்து இந்த பாருங்கள், யூனுஸ் இப்னு யஸீதுன்னு வருதா? யூனுஸ் இப்னு யஸீத் அந்த அறிவிப்பாளர் பட்டியலில் இந்த லிஸ்ட்டு வரும் பொழுது இந்த இடத்துல யூனுஸ்னு ஒரு குறிப்பிட்றாருல, யூனுஸ் அறிவிக்கிற ஹதீஸ். அந்த ஹதீஸில் நம்பர் என்ன, புகாரியில் என்ன நம்பர்னு கேட்டால் 4953வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் தான் இதே விஷயத்தை யூனுஸ் அறிவிக்கிறார். அறிவிக்கும் பொழுது அந்த ஃபுஆது கொண்டு வரும்ல அந்த இடத்துல இப்படி போட்டிருக்கிறார், தர்ஜுஃபு பவாதிர்ஹு. தர்ஜுஃபு ஃபுஆது கொண்டு போடாமல் தர்ஜுஃபு பவாதிர்ஹுங்கிறார். அப்போ யூனுஸ் என்பவர் அறிவிக்கும் அறிவிப்பில் தர்ஜுஃபு ஃபுஆதுஹு என்று இப்போ 4வது ஹதீஸ் படித்தோம்ல அந்த வார்த்தைக்கு பதிலாக அவர் யூனுஸ் அறிவிக்கும் பொழுது தர்ஜுஃபு பவாதிர்ஹு என்று போட்டு விட்டார். அர்த்தம் ரெண்டு ஒன்று தான். அந்த சொல்லில் வித்தியாசமாக சொன்னால் கூட அதை ஒரு ஹதீஸாக போட்டுருவார் இவர். அவ்வளோ யாவோ சக்தி நினைவாற்றல்லாம் மனுஷன் ரொம்ப நல்லா பெரிய கிஃப்ட் அவர் கொடுத்துருக்குறான். வேறு விளக்கும் போது என்ன செய்வார், எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்ல மாட்டார். அப்போ தர்ஜுஃபு பவாதிர்ஹுன்னு சொல்கிறார்ல, இதைத்தான் அவர் குறிப்பிடுறார். எதை குறிப்பிடுறாரு? இந்த இடத்துல குறிப்பிடுவது 4953வது ஹதீஸை குறிப்பிடுறார். 4953வது ஹதீஸில் வந்து யூனுஸ் அறிவிக்கிறாரு. இதே செய்தி தான், இதே வகி வந்தது, ஜிப்ரீல் வந்தது, படபடுத்து வந்தது, அது போத்த சொன்னது, யாயுல் முத்தசீர் இறங்குனது, இந்த விஷயத்தை தான் சொல்கிறார். சொல்லும் பொழுது அந்த யூனுஸுங்கிற அறிவிப்பாளர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த ஃபுஆதுங்கிற வார்த்தைக்கு பதிலாக பவாதிர்ஹுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. இது யூனுஸ் ஒன்றாச்சா. ரெண்டாளில் சொன்னார் மஅமர் அப்படி சொல்லியிருக்கிறாராம். யூனுஸும் சொல்லியிருக்கிறாரு, யூனுஸுடையது அதிசை பார்த்துட்டோம். மஅமர் என்பவர் அறிவிக்கும் பொழுதும் ஃபுஆதுஹுன்னு சொல்லாமல் பவாதிர்ஹுன்னு சொல்கிறாரு அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்போ மஅமர் அறிவிக்கிற ஹதீஸ் எது என்று கேட்டிங்கன்னா, அது வந்து புகாரியில் 6982வது ஹதீஸ். 6982வது ஹதீஸ் என்னன்னு கேட்டால் இதே விஷயத்தை சொல்கிற ஹதீஸ் தான். எதே விஷயத்தை சொல்லுது? இந்த ஜிப்ரீல் வந்தது, வஹியை கொண்டு வந்தது, இக்கரண்டு சொன்னது, படபடுத்து வீட்டுக்கு வந்தது, இதை அறிவிக்கிற ஹதீஸ் வந்து 6982. இது 6982 ஹதீஸை தான் அவர் இங்கே குறிப்பிடுறார். இந்த 6982 ஹதீஸில் மஅமர் அறிவிக்கிறார்னு வருதா? இதெல்லாம் அறிவிப்பாளருடைய பட்டியல்கள். அதில் மஅமர் என்பதை பெருசாக காட்டியிருக்கிறேன். மஅமர் அறிவிக்கிற ஹதீஸு இதே விஷயத்தான் சொல்லிக்கிட்டு வர்றாரு. வரும்பொழுது இந்த இடம் வரும்பொழுது தர்ஜுஃபு வரும்பொழுது தர்ஜுஃபு ஃபுஆதுஹுன்னு சொல்லாமல் என்ன செய்கிறாரு, தர்ஜுஃபு பவாதிர்ஹுன்னு போட்டிருக்கிறார். அப்போ இதைத்தான் அவர் சொல்கிறார். புகாரி எதை சொல்கிறாரு? மஅமரும் யூனுஸும் பவாதிர்ஹுன்னு சொல்லிவிட்டார்கள் அப்படிங்கிறார். இவ்வளவும் நான் சொல்வதற்கு முன்னாடி உங்களுக்கு வழங்குமா?
அல்லது இது ஹதீஸ்களை விரிவுரையாளர் தேடி எடுத்து தருவதற்கு முன்னாடி எனக்காச்சும் விளங்குமா? விளங்காது. அப்போ இவர் விளங்குற விதமாக பேச மாட்டேங்கிறார். இவர் என்ன செய்யணும், ஒரு நூல் எழுதுகிறோம்னு சொன்னால் இதை எல்லா நடுத்தர மக்கள் சாதாரண ஆளுக்கெல்லாம் படிப்பாங்க, அவங்களுக்கு விளங்கணும். மாமரும் யூனுஸும் பவாதீர் சொன்னாருன்னா என்ன எவனுக்கு என்ன விளங்குதில்ல, அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டேங்கிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னா கால யூனுஸ் என்பவர் சொல்லியிருக்கிறார் வேறு ஒரு அறிவிப்பில், அது உங்களுக்கு எடுத்து காட்டிட்டேன். மாமர் என்பவரும் சொல்லியிருக்கிறார், அது வேறு ஒரு அறிவிப்பில் எடுத்து காட்டிட்டேன். என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு கேட்டால் பவாதிர்ஹு என்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். எந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார்கள்? பதில கவுலிஹி ஃபுஆதுங்கிற சொல்லுக்கு பதிலாக, ஃபுஆதுங்கிறதுக்கு பதிலாக அப்படின்லாம் போடணும். அப்படிலாம் போட்டிருந்தாருன்னா எல்லாத்துக்கும் வழங்கி போயிருக்கும். அப்போ நான் பவாதிர்ஹு சொன்னார்கள்னு மட்டும் சொன்னால் விளங்க மாட்டேங்குது. பவாதிர்ஹு பதில கவுலிஹி ஃபுஆதுஹு என்ற அவருடைய சொல்லுக்கு சொல்லின் இடத்தில் பவாதிர்ஹு சொல்லிவிட்டார்கள்னு சொல்கிறார். அப்போ இது ஒரு நோட்டு, அந்த ஹதீஸுடைய ஒரு நோட்டு. அந்த நோட்டுக்கு இப்படி விளக்க வேண்டியிருக்குது. புகாரில் இப்படி நிறைய சில இடங்கள் அப்படி வரும். ஹதீஸாக சொல்லிட்டு வரும்போது அது பாட்டு போயிட்டே இருக்கும். இவர் உள்ள நோட்டு கொடுப்பார் பாருங்க, அந்த நோட்டு கொடுத்தாருன்னு சொன்னால் அதை விளங்குறதுக்கு மண்டையை பிச்சுக்கிறன்னு பெரும்பாலும் விளங்காது. அப்போ நம்ம ஹதீஸ்லேயே பரிச்சயமாக அதில் மூழ்கி கிடக்கிறவங்களுக்கு தான் விளங்கும். அது ஒரு யாபத்துக்கு வச்சுக்கணும். அப்போ 4ஆவது ஹதீஸ் முடிஞ்சிருச்சா? அதுக்கு அடுத்தது இப்போ 5ஆவது ஹதீஸுக்கு போயிடும். 4ஆவது ஹதீஸில் ஹதீஸுடைய மத்தனையும் முடிச்சிட்டோம். அது கீழே ஒரு 3 நோட்டு கொடுத்தார்ல, தாபாஹூண்டு ஒரு 2 கொடுத்தாரா, அதுக்கும் முடிச்சிட்டோம். அப்போ யூனுஸ் மாமர் பவாதிர்ஹு சொன்னாங்கங்கிறார்ல, அதையும் விளக்கியாச்சு. இது இந்த 3 வரைக்கும் 3 நாள் உங்களுக்கு ஓடி போச்சு. விளங்குதா? ஹதீஸை விளங்குவதற்குரிய நாட்களை விட இவர் விளங்காமப்பட்டதை விளக்குவதற்கு நம்ம அதிக நேரத்தை சாப்பிடுகிறது. சரி, இப்போ 5ஆவது ஹதீஸுக்கு வந்துடுறோம். ஹத்தசனான்னா எங்களுக்கு அறிவித்தார். எங்களுக்குன்னா எனக்குன்ற அர்த்தம். புகாரி சொல்கிறார். யார் அறிவித்தார்னா மூசபுனு இஸ்மாயிலுடைய மகன் மூசா அறிவித்தார். மூசாங்கிறவர் இவருக்கு ஒரு ஆசிரியர்னு சொன்னால் மண்டியிட்டு படித்த அந்த ஆசிரியர் இல்லை, ஏதோ ஒரு ஹதீஸை அறிவித்தவர். சரியா? அப்போ மூசபுனு இஸ்மாயில் என்பவரை தேடி போய் நினைஞ்சிருக்கிறாரு, இந்த ஹதீஸை பெற்றிருக்கிறார். ஹத்தசனா எமக்கு அறிவித்தார், மூசா அறிவித்தார். மூசாவில் எந்த யாராப்பும் வராது, அது ஃபாயிலு. நாங்கிறது மஃபூல். ஹத்தசனான்னு வருதில்ல, எங்களுக்குன்றது மஃபூல். ரெண்டுலேயுமே யாராப்பு வரக்கூடிய சொல்லு இல்லை. ஹத்தசனா மூசா. அந்த மூசாங்கிறவருக்கு மூசாவில் ரஃபோ இருக்குதுல்ல, வெளியே தெரியாட்டாலும் ரஃபோ தான் இருக்குது ஃபாயில். அதனால தான் அதுக்கு பதிலாக வரும்போது இபுனுக்கு ரஃபோ வந்துருச்சு. இபுனு இஸ்மாயிலின் மகனாகியன்ற இபுனுக்கு ஏன் ரஃபோ வந்துச்சுன்னா மூசாவில் ரஃபோ இருக்குது. ரஃபோன்னா கண்ணுக்கு தெரிகிற ரஃபோ இல்லை, மறைந்திருக்கிற ரஃபோ இருக்குது. அது ஃபாயிலுங்கிற ஃபாயிலாக இருக்கிறனால ரஃபோ தான் அது. அப்போ மூசா எங்களுக்கு அறிவித்தார். அந்த மூசா யார் என்றால் இபுனு இஸ்மாயிலின் மகனாகிய மூசா. இஸ்மாயிலுங்கிறது இபுனை கொண்டே இலாபத்து பண்ணியிருக்கிறாங்க. இஸ்மாயிலுங்கிறதுல ஜர்ரு வராது. ஏன் வராதுன்னா அது வேற்றுமொழி சொல்லு. இஸ்மாயிலுங்கிறது பிறமொழி சொல்லாக இருக்கிறதுனால பிறமொழி சொல்லுக்கு என்ன வரக்கூடாது? தன்வீன்னு வரக்கூடாது, ஜர்ரும் வரக்கூடாது. அப்போ இஸ்மாயிலின்னு வர்ற இடத்துல இஸ்மாயிலான்னு தான் சொல்லணும். அப்போ மூசப்னு இஸ்மாயிலின் மகன் மூசா எமக்கு சொன்னார். கால அவர் சொல்லுகிறார். மூசா இப்போ சொல்கிறார். இப்போ அடுத்து வரக்கூடிய ஹத்தசனா சொன்னது புகாரி இல்லை, அதனால் காலன்னு போட்டுக்கிறார். கால மூசா சொன்னார். ஹத்தசனா அபு அவானா என்பவர் எமக்கு அறிவித்தார். ஹத்தசனா அபு அவானா என்பவர் எமக்கு அறிவித்தார் அப்படின்னு அவருக்கு அறிவித்தார் அவர். கால இப்போ அபு அவானா சொல்கிறாரு. ஹத்தசனா மூசபுனு அபி ஆயிஷா. அபு ஆயிஷா என்பவருடைய மகன் மூசாங்கிறவர் நமக்கு அறிவித்தார். அந்த மூசா வேறு, இந்த மூசா வேறு. அவருடைய வாப்பா இஸ்மாயில், இவருடைய வாப்பா அபு ஆயிஷா. அப்போ மூசபுனு அபு ஆயிஷாவுடைய மகன் மூசா எமக்கு அறிவித்தார். கால இந்த மூசா சொல்கிறார். ஹத்தசனா சயீதுபுனு ஜுபைரின் மகனாகிய சயீது எமக்கு அறிவித்தார். அப்போ இந்த செய்தி யார் யார் வழியாக கிடைச்சதுங்கிற ஒரு லிஸ்ட் இதெல்லாம் சனதுங்கிறது. அவர் சயீதுபுனு ஜுபைர் எப்படி யார்கிட்ட அறிவித்தார்னு கேட்டால் அனிபுனி இப்னு அப்பாஸ் வழியாக அறிவிக்கிறார். அப்போ இந்த ஹதீஸுடைய ஃபஸ்ட்டு அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டு ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் காலத்திலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்னு அப்பாஸ் ஃபஸ்ட்டாக வந்துடுவார்.
புகாரிலேருந்து ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட் ஆயிடுவார். ஃபஸ்ட் அறிவிப்பாளர்னு சொல்லுவது வந்து நம்ம இங்கே வந்துடணும். ஃபஸ்ட் அறிவிப்பாளர்னு சொன்னால் முதல்ல அந்த செய்தியை கேட்டவருங்கிற வகையில் இருந்துட்டால் கடைசியாக உள்ளவர் தான் ஃபஸ்ட் அறிவிப்பாளர். இவருக்கு அறிவித்தவர் வந்து இவருக்கு ஃபஸ்ட் இப்படி வருது. அந்த செய்திக்கு ஃபஸ்ட்டு யார்? இப்னு அப்பாஸ். அப்போ இப்னு அப்பாஸிடமிருந்து சயீது கேட்டு, சயீதிடமிருந்து மூஸா இப்னு அபு ஆயிஷா கேட்டு, அவரிடமிருந்து அபு அவானா கேட்டு, அவரிடமிருந்து மூஸா இப்னு இஸ்மாயில் கேட்டு, அவரிடமிருந்து புகாரி கேட்டார். இந்த இவ்வளோ வேறு சங்கிலி தொடரில் வந்து நெஞ்சிருக்கு அந்த செய்தி அவருக்கு வந்திருக்குது. அப்போ இப்னு அப்பாஸ் வழியாக அறிவிக்கிறாங்க. எது சம்பந்தமாக இப்னு அப்பாஸ் சொல்கிறாருன்னு கேட்டால் ஃபீ கௌலிஹி தாலா, ஃபீ கௌலிஹி தாலா அல்லாவுடைய கூற்றுன்னு அர்த்தம். கௌலிஹின்னா அவனுடைய கூற்று, அவனுடைய என்ன அல்லாவுடைய இந்த ஹீங்கிறது அல்லாவை குறிக்கும். அல்லான்னு அங்கே சொல்லாட்டாலும் ஹீன்னா அல்லா தான். கௌலிஹின்னா கௌலில்லாஹி, அல்லாவின் சொல் பற்றி. தாலா அல்லான்னு சொல்ல ஒரு அவனை புகழணும்ல, தாலா அவன் உயர்ந்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த கௌலிஹி தாலான்னா அல்லாவுடைய சொல்லுன்னு வச்சுக்கிறோங்க. ஃபீ கௌலிஹி தாலா அல்லாவுடைய சொல்லை பற்றி இப்னு அப்பாஸ் வழியாக அறிவிக்கப்படுகிறது. அல்லாவுடைய எந்த சொல்லு? லா துஹர்ரிக் பிஹி, இது குர்ஆனுடைய வசனம். அல்லாவுடைய சொல்லு. லிசானக லி தஅஜல பிஹி அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அதாவது ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக பிஹின்னா இந்த குர்ஆனை கொண்டு உனது நாவை நீ அசைத்து விடாதே. அதாவது என்ன விஷயம்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ஜிப்ரீல் வந்து ஓதி காட்டுவார்ல, ஓதி காட்டினா ரசூலுல்லாஹ் என்ன மாதிரி அதை எடுக்கணும், ரியாக்ஷன் பண்ணணும்னு கேட்டால் பேசாமல் இருக்கணும். அவர் ஓதுன உடனே அப்படியே டேப் ரெக்கார்டு மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு பதிஞ்சிரும். இறை தூதராக தேர்ந்தெடுத்துற காரணத்தினால அந்த ஒரு தனித்தன்மையை அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்துருந்தான். மனப்பாடம் பண்ண ஒரு பக்கரா சூறாவை ஒட்டுமொத்தமாக இறங்கினாலும் அது டேப் ரெக்கார்டில் வந்து மனப்பாடமாக பண்ணும். ஒன்ஸு கேட்டால் ஒன்று ஓதுனா ரெக்கார்ட் ஆகி போயிருதில்ல. அந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த வஹி விஷயமாக அல்லாஹ் ஒரு செட்டிங் பண்ணி இருந்தான். அதனால் ஆனால் ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவர் ஓதும்போது சேர்ந்து ஓதுறது. கொல் ஆகுதுன்னா ரசூல்லா வாய் அசைப்பாங்க. அதை வேணாங்கிறான் அல்லாஹ். லா துஹர்ரிக் பிஹி, இந்த குர்ஆனை கொண்டு நீ அசைக்க வேண்டாம். லிசானக, உமது நாவை நீ அசைக்காத. லி தஅஜல பிஹி, அதை அவசரப்படுவதற்காக, அவசரமாக மனப்பாடம் பண்ணுவதற்காக அர்த்தம். அவசரமாக மனப்பாடம் பண்ணுவதற்காக வேண்டி அவரோட சேர்ந்துக்கிட்டு நீனு நாக்க அசைக்காத, ஜிப்ரீலோட சேர்ந்துக்கிட்டு நாக்க அசைக்காத. அலைனா ஜமாஹு ஓ குர்ஆனா, அதை ஒன்று திரட்டுவது, உள்ளத்தில் பதிய வைக்கிறது என்னுடைய வேலை அப்படின்னு அல்லாஹ் வந்து இதில் சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தை பற்றி இப்னு அப்பாஸ் விளக்குறார். கௌலிஹி தஆலா லா துஹர்ரிக் பிஹி லிசானக லி தஅஜல பிஹி, இந்த வசனத்தை பற்றி இப்னு அப்பாஸ் வழியாக, இந்த அறிவிப்பாளர்கள் வழியாக புகாரிக்கு இந்த ஹதீஸ் கிடைத்திருக்கிறது. இந்த வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டால், சூரத்துல் கியாமாங்கிற சூறாவில் வந்து 16வது வசனம். இது வந்து புகாரி போட்டது கிடையாது, பின்னாடி உள்ளவங்க போட்டுக்கிறது. இது பிராக்கெட்டில் போடுறது, பின்னாடி உள்ளவங்க என்ன செய்வாங்க, அதை போட்டுக்கிட்டாங்க நம்ம விளங்கி எடுப்பதற்காக வேண்டி. கியாமா சூறாண்டு. சரி, இந்த வசனத்தை பற்றி என்ன சொல்கிறாரு? கால இப்னு அப்பாஸ் சொல்லுகிறாரு, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஆலிஜுன்னா வந்து சிரமத்தை எடுத்துக்கொள்ளுது. மின தன்சீல்னா நஸல்னா இறக்கினான், தன்சீல்னா இறக்குதல். குர்ஆனுக்கு அந்த தன்சீலுங்கிற வார்த்தையை குர்ஆனுக்கு பயன்படுத்துவாங்க. குர்ஆன்லேயே அப்படி பயன்படுத்தப்படும். தன்சீலுன் மினல்லாஹி தன்சீலு மிர் ரப்பிர் ரஹீம் அப்படின்ட்டு வரும். தன்சீல்னா இறக்குதல், இறக்கப்பட்டதுங்கிற அர்த்தம். அது குர்ஆனுக்கு உரிய இன்னொரு சொல்லு. யுஆலிஜு மின தன்சீலினா மினல் குர்ஆனி, குர்ஆன் விஷயமாக மின ஷித்தத்தன், சிரமத்தை எடுத்துக்கொள்பவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, குர்ஆனை மனப்பாடம் பண்ணுவதற்கு பயங்கர சிரமத்தை அவங்களா சிரமத்தை எடுத்து போட்டுக்கிறது. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் பண்ணோன்னு என்ன செய்கிறது, 4 தடவை அலிஃப் லாம் மீம் தாலிகல் இப்படி சொல்கிறது. அவர் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப்னு சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் அலிஃப் லாம் மீம் தாலிகல் இப்படி 4 தடவை சொல்கிறது. இப்போ 4 தடவை சொன்னால் மனப்பாடம் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி கொண்டு யுஆலிஜு மின தன்சீலி மினல் குர்ஆனின்னு அர்த்தம். குர்ஆன் விஷயமாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஷித்தத்தன், சிரமத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஓ கான மிம்மா யுஹர்ரிகு ஷஃபத்தைஹி, இந்த இடத்துலையும் ஒரு விஷயத்தை விளக்கிற வேண்டியிருக்கு. இந்த உள்ள ஹதீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி
இந்த இந்த வார்த்தை இருக்குல்ல, காண மிம்மா யுஹர்ரிக்கு ஷபத்தைங்கிறது, இது வந்து எந்த ஒரு கிராமர்லையும் இல்லாத ஒரு வார்த்தை. இப்படி ஒரு சொல் அமைப்பு வராது கிராமர் பிரகாரம். ஓ காண அவர் இதுக்கு வந்து அவர் ஆயிருந்தார், ரசூல்லா இருந்தார்கள். மிம்மா யுஹர்ரிக்கு அசைப்பதிலிருந்து, ஷபத்தைஹி உதட்டை அசைப்பதிலிருந்து, இப்படின்னா மீனிங் இல்லாத ஒரு அமைப்பாக இருக்குது. ஆனால் இது என்னத்துக்கு சொன்னார்னு விளங்கலை. அந்த வார்த்தையை வந்து அந்த போட தெரியாமல் போட்டு அந்த அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸில் வந்து குரானில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, கிராமர் போல இருக்கும். ஹதீஸுங்கிறது இப்னு அப்பாஸ் சொன்னது, அவர் சொன்னது, மற்ற அறிவிப்பாளர்கள் அவங்க நடைக்கு மாற்றி சொல்கிறதுலாம் இருக்கிறதுனால கிராமர் படி என்ன செய்யாதுன்னா இதில் கொஞ்சம் நிற்காது. அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் விளக்க உரை எழுதும் பொழுது அதை வந்து ஏதாவது இந்த அர்த்தம் வந்து கொடுக்கணுன்னு சமாளித்து தான் போட்டிருக்காங்க. ஃபத்ஹுல் பாரி உள்பட என்னன்னு கேட்டால் இது வந்து நேரடி அர்த்தம் சரியாக வரமாட்டேங்குது. காண அவர்கள் மிம்மாங்கிறது தேவையில்லை, யுஹர்ரிக்கு ஷபத்தைஹி மட்டும் வந்தால் போதும். காண யுஹர்ரிக்கு ஷபத்தைஹி, ரசூலுல்லாஹ் உதடுகளை அசைப்பவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பதிலாக மிம்மாண்டு ஒரு வார்த்தையை சும்மா கொண்டு இவ்வளோ சொருவி இருக்குது. இந்த மிம்மாண்டு இருந்தால் அது வந்து கிராமர் படி வச்சு பார்த்தீங்கன்னா அர்த்தம் வராதுங்கிறதுனால தான் அந்த ஃபத்ஹுல் பாரி போன்ற நூல்களை எல்லாம் இது மிம்மாங்கிறதுக்கு அந்த அர்த்தமாக இருக்குமோ, இந்த அர்த்தமாக இருக்குமோ, அப்படி வைத்துக்கொள்ளணுமோ, இப்படி வைத்துக்கொள்ளணுமோன்னு என்ன செய்வாங்க, நிறைய அவங்க இஷ்டத்துக்கு சில ஊகங்களெல்லாம் சொல்லி திணிப்பாங்க. அதை விட மிம்மாங்கிற சும்மா தப்பாக போட்டார்னா பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. மிம்மாங்கிற இடத்துல வந்துருக்கு தேவையில்லை. காண யுஹர்ரிக்கு ஷபத்தைஹின்னு வச்சு பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதடுகளை அசைப்பவர்களாக இருந்தார்கள். குரானை ஓதும்போது சிரமத்தை எடுத்துக்கிடுவாங்க. உதடு ஷஃபத்துனா உதடு, ஒரு உதடு. ஷஃபத்தைனா 2 உதடு. ஷஃபத்தைஹின்னா இலாபத் செஞ்சாச்சு. ஷஃபத்தைஹின்னா தனது 2 உதடுகளையும் காண யுஹர்ரிக்கு அசைப்பவர்களாக ரசூல்லா இருந்தார்கள். காண யுஹர்ரிக்கு ஷஃபத்தைஹி இப்படின்னு சொல்கிற இடத்துல காண மிம்மா யுஹர்ரிக்குண்டு ஒன்று போட்டாச்சு. போட்டது யார்? இப்னு அப்பாஸ் போட்டாரா, அல்லது இப்னு அப்பாஸ் வந்து கேட்டார்ல ஒருவர், அவர் வந்து மிம்மான்னு சொல்லி விட்டுட்டாரா, அவர்கிட்ட இருந்து ஒருத்தர் கேட்டார்ல, அவர் வந்து காண யுஹர்ரிக்கு கொண்டு சொன்னதை மிம்மாவை சொல்லி விட்டுட்டாரா? இந்த சொல்லி விட்ட ஆளுக்கு அந்த 5ல் யார் வேண்டாலும் இருக்கலாம். புகாரிக்கு உஸ்தாதிலிருந்து ஆரம்பித்து இவ்வளோ பேர், அல்லது புகாரியை சொல்லி விட்டாரான்னு தெரியல, மூசா ஒழுங்காக சொல்லி அவர் மிம்மான்னு சேர்த்துக்கிட்டாரான்னு தெரியல. ஆனால் அந்த மிம்மான்னு போட்டு தான் ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அப்போ காண மிம்மா யுஹர்ரிக்கு ஷஃபத்தைஹி, அப்போ மிம்மாவுக்கு நீங்கள் வந்து எடுத்துருங்க. இது கிராமர் படி உள்ளது கிடையாது. பேச்சு வழக்கில் சொன்னக்கூடியவர்கள் அந்த மாதிரி போட்டு சொல்கிறாங்க. நமக்கு கருத்து விளங்குது. மிம்மா விட்டுட்டு அர்த்தம் செய்யுங்க. காண யுஹர்ரிக்கு ஷஃபத்தைஹி, அவர் வந்து தன்னுடைய 2 உதடுகளையும் என்ன செய்வார், ரசூல்லா வந்து அசைப்பார்கள். அப்போ என்னத்துக்கு அசைப்பார்கள்? அவர் ஒரு தடவை வரும்போது 10 தடவை அசைச்சு விடுவாங்க. குல்ஹுவெல்லாம் ஆகுதும்பார் அவர். ரசூல்லா என்ன செய்வாங்க, குல்ஹுல்லா 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 குல்ஹு அப்படி பல தடவை சொல்லுவாங்க. எதுக்கு அப்படி சொல்லுவாங்க? மனப்பாடம் ஆகிறதுக்காக வேண்டி. நம்ம கூட மனப்பாடம் ஆகிறதுக்கு 7 தடவை படிப்போம்ல. ஒரு விஷயம் மனப்பாடம் ஆகிறதா இருந்தால் ஒன்ஸ் படித்தா மனசாக மாவாது, மனசில் பதியாது. ஒரு 4-5 தடவை 10 தடவை படித்தா தான் செய்யும், மனப்பாடம் ஆகும். அப்படி நினைத்து கொண்டு காண யுஹர்ரிக்கு ஷஃபத்தைஹி, உதடுகளை அசைப்பவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் சொல்லிட்டு ஃபகால இப்னு அப்பாஸ் சொல்கிறார், அன உஹர்ரிகுஹுமா லக்கும், நான் உங்களுக்கு அந்த 2ஐயும் அசைத்து காட்டுகிறேன். அதாவது ரசூலுல்லா ஒருத்தர் அசைப்பாங்கன்னு சொல்லிட்டு எப்படி அசைப்பாங்க தெரியுமான்னு சொல்லி இவர் அசைச்சு காட்டுறார். ஆனால் நான் உஹர்ரிகுஹுமா, அந்த 2 உதடுகளையும் அசைத்து காட்டுகிறேன், லக்கும் உங்களுக்கு அசைத்து காட்டுகிறேன். கமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹர்ரிகுஹுமா, ரசூலுல்லாஹ் எப்படி அசைப்பார்களோ அப்படி நான் அசைத்து காட்டுகிறேன் சொல்லி இப்னு அப்பாஸ் இந்த செய்தி அறிவிக்கும் பொழுது செயல் வடிவம் கொடுத்து அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹ் உதட்டை அசைப்பார்கள், எப்படி அசைப்பாங்க தெரியுமான்னு சொல்லி இவர் அசைச்சு காட்டுறார். அப்புறம் இப்னு அப்பாஸ் யார்கிட்ட சொல்கிறாரு? சயீத் இப்னு ஜுபைர்கிட்ட சொல்கிறார். இவர் தானே இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாரு. அந்த சயீத் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கால சயீது சொல்கிறாரு, அனவு ஹர்ரிகுஹுமா, நான் உங்களுக்கு அசைச்சு காட்டுகிறேன். கமா ராயித் இப்னு அப்பாஸின் யுஹர்ரிகுஹுமா, இப்னு அப்பாஸ் எப்படி அந்த வாயை அசைச்சாரோ அந்த மாதிரி அசைச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஹர்ரக ஷஃபத்தைஹி, அவர் 2 உதடுகளையும் அசைத்து காட்டினார். இப்படி செயல் விளக்கத்தோடு அந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. இப்னு அப்பாஸ் வந்து ரசூலுல்லாஹ் உதட்டை அசைப்பார்கள்னு சொல்லிவிட்டு எப்படி அசைப்பாங்க தெரியுமா என்று இவர் அசைச்சு காட்டுறாரு.
அவர்கிட்டருந்து கேட்ட சயீத் இப்னு ஜுபைர் என்ன செய்கிறார், அடுத்த ஆள்கிட்ட சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் சொன்னார்ல அவர் எப்படி அசைச்சார் தெரியுமான்னு காட்டுறாரு. அதுக்கு அடுத்து வந்த 3 பேர் அசைச்சு காட்டலை, காட்டினதாக இதில் சொல்லப்படலை. இந்த 2 பேர் மட்டும் அசைச்சு காட்டியிருக்கிறாங்க. இது அசைச்சு காட்டாச்சா, இப்படி அசைத்து கொண்டு இருந்தார்கள். அன்சர் அல்லா, இதெல்லாம் இடை வாக்கியங்கள், ஜும்ல மூத்தரிலாம், அதாவது ரசூல்லா அசைப்பொருளாக இருந்தார்கள் என்று சொல்லிட்டு இடையில ஒரு இதெல்லாம் சேர்த்துக்கிறார். எப்படி அசைப்பாங்க தெரியுமா, நான் அசைச்சு காட்டட்டுமான்றலாம் சொல்லுனதுலாம் இது இடைப்பட்ட வார்த்தைகள். இதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியாக இப்படி கொண்டு வரணும். எப்படி ரசூல்லா அசைத்து கொண்டு இருந்தார்கள். அன்சர் அல்லாஹு தாலா, அப்போது அல்லாஹ் வந்து இறக்கினான். லா துஹர்ரிக்கு பிஹி லிசானக லி தஅஜல பிஹி, அவசரப்பட்டு உமது நாவை அசைக்காத. இன்ன அலைனா ஜமாஹு வ குர்ஆனா, அதை திரட்டுவதும் ஒன்று சேர்ப்பதும் நம்மை சேர்ந்தது அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் வந்து அருளினான். அல்கியாமா 17, அது 16னா அந்த இது வரைக்கும் 16 வரும், இந்த ஒன்று சேர்ந்ததுனால 17 ஆகிப்போச்சு. அப்போ கால இப்னு அப்பாஸ் அது விளக்குறாரு. ஜமஉஹு லக்க ஃபி சதுரிக்க, உனது உள்ளத்தில் அதை ஒன்று திரட்டுவதும் தக்கராகு, பிறகு நீ அதை ஓதுவதும் என்னை சேர்ந்தது. அதான் ரசூல்லாவுக்கு வந்து நீ குரானை வந்து ஜிப்ரீல் ஓதுனா உள்ளத்தில் பதிஞ்சிரும். பதிஞ்சு மட்டும் இருந்தால் பத்தாது, பதிஞ்சபடி எடுத்து சொல்லணும். ரெண்டும் ஏன் வேலைன்ட்டான்லாம். இன்னும் அலையினா என்னை சேர்ந்தது, ஜம் அஹு அதை பதிய வைப்பது ஒன்று திரட்டுவதும், குர்ஆனஹு குர்ஆன் என்றால் ஓதுவது, கராண்டா ஓதினான், குர்ஆனஹு அதை ஓதுவதும் என்னை சேர்ந்தது. அதனால் ஃபைதா கரனாகு, நாம் ஓதும் பொழுது ஃபத்தபிய குர்ஆனா, அந்த அவருடைய ஓதுதலை நீ பின்பற்றி வாயாக. ஃபைதா கரனாகு, நாம் ஓதும் பொழுது, நாம்டா ஜிப்ரீல் ஓதும்போதுன்னு அர்த்தம். ஜிப்ரீல் ஓதும் பொழுது ஃபத்தபிய குர்ஆனஹு, அவருடைய குர்ஆனை ஓதுதலை நீ பின்பற்றுவாயாகங்கிற வசனம் இது கியாமாவில் 18 அடுத்தடுத்த வசனங்கள் இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஃபஸ்தமி லஹு, அதுக்கு நீ செவிதாழ்த்தி கேளு, அன்சித்து வாய் மூடி இரி அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னென்னு கேட்டால், இதை இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி முழு வசனத்தை நீங்கள் எடுத்துக்கணும். எப்படி லா துஹர்ரிக்கு பிஹி லிசானக லி தஅஜல பிஹி, அதுக்கப்புறம் வந்து இன்ன அலைனா ஜம் அஹு ஓ குரானான்னு வருது. அந்த ஜம் அஹு ஓ குரானாவுக்கு என்ன அர்த்தம், அதை இப்போ நம்ம பாஸ் விளக்குறாரு. அதுக்கு தொடர்ச்சியாக வருது ஃபைதா கரனாஹு வத்தபி குரானான்னு வருது. அதுக்கு என்ன தஃப்சீர்னு சொல்லி அதுக்கு விளக்குறாரு. அதுக்கப்புறம் சும்மா இன்ன அலைனா பயானாண்டு வர அந்த வசனம், அதுக்கு என்ன அர்த்தம் என்பதை விளக்குறாரு. அந்த வசனங்கள் தொடர்ச்சியாக ஒரு 19 வரைக்கும், அந்த 16லிருந்து 19 வரைக்கும் உள்ள கியாமா சூறாவில் 16வது வசனத்தில் இருந்து 19வது வசனம் வரைக்கும் 4 வசனங்கள் தொடர்ச்சியாக இறங்குது. அந்த 4 வசனத்துடைய ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி 4 வசனத்தையும் இப்னு அப்பாஸ் விளக்குறாங்க. அப்படி வச்சுட்டு பார்த்தா விளங்க. திருப்பி வர்றேன் பாருங்கள், இப்போ உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் விளங்கும். அப்போ ரசூலுல்லாஹ் அசைத்து கொண்டிருந்தார்களா, அன்சல் அல்லாஹு தாலா, அப்போ அல்லாஹ் இறக்கினான். என்ன இறக்கினான், லா துஹர்ரிக்கு பிஹி லிசானக லி தஅஜல பிஹி, இன்ன அலைனா ஜமஹு குரானான்னு வாசி காட்டிட்டார். இந்த இதில் வந்து இதுக்கு நமக்கு அர்த்தம் விளங்குது, அசைக்காதேங்கிறது. இந்த ரெண்டுக்கும் விளங்கலை. இன்ன அலைனா ஜம் அஹு ஓ குர்ஆனஹு அப்படின்னு நல்லா சொன்னான். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், ஜம்முன்னா ஒன்று திரட்டுவது. எங்கே ஒன்று திரட்டுவது, உனது உள்ளத்தில் அதை ஒன்று திரட்டுவதுன்ற அர்த்தம். குர்ஆன் என்றால் ஓதுதல் அர்த்தம். நம்ம குர்ஆனுக்கு அந்த நூலை பிடிச்சி குர்ஆன் சொல்லிகிட்டு இருக்கிறோம், அது ஒரு பேர் தான். குர்ஆனுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஓதுதல், கராவுடைய மஸ்தர். குர்ஆன் என்றால் ஓதுதல். அப்போ இன்ன அலைனா அதை வந்து ஒன்று திரட்டுவதும் ஏன் வேலை, இப்போ குர்ஆனஹு அதை நீ ஓத வைக்கிறது என்னுடைய வேலைன்னு நல்லா சொல்கிறான். இந்த 2 சொல்லுக்கும் தான் விளக்கம் சொல்கிறாரு. சொல்லிட்டு கால இப்னு அப்பாஸ் விளக்குறாரு. ஜம்அஹு என்றால் ஜம்உஹு லக்க ஃபீ சதுரிக்க, இந்த ஜம்உஹு என்பதற்கு தான் இந்த விளக்கத்தை அவர் கொடுக்குறார். ஜம்உஹுன்னு மேலே வந்திருக்குல்ல, அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் விளக்கம் கொடுக்குறாரு. ஜம்உஹு லக்க ஃபீ சதுரிக்க, உனது உள்ளத்தில் உமக்காக அதை ஒன்று திரட்டுவது என்று அதுக்கு அர்த்தம். குர்ஆனுக்கு தஃப்சீர் பண்ணுறார். இன்ன அலைனா ஜம் அஹு, ஜம் அஹுன்னா என்ன அர்த்தம், திரட்டுவது. எங்கே திரட்டுவதுன்னா ஜம் உஹு லக்க ஃபீ சதுரிக்க, சதுருன்னா உள்ளம், உனது உள்ளத்தில்.
அதை திரட்டுவது நம்மை சேர்ந்ததுன்னு அர்த்தம். அப்புறம் குர்ஆனை கொண்டு வரதில்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? குர்ஆனுக்கு தான் விளக்குறாரு. தக்ராஹு குர்ஆனான்னு வருதில்ல, அந்த குர்ஆனாங்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்குறாரு. தக்ராஹு நீ ஓதுவதும் என்னை சேர்ந்தது, உள்ளத்தில் திரட்டுவதும் என்னை சேர்ந்தது. திரட்டின பிறகு நீ திருப்பி மக்களுக்கு ரிப்பீட் பண்ணி ஓதி காட்டுவீங்கள, அதுவும் நம்மளை சேர்ந்தது. அது பாட்டுக்கு தானாக வந்துக்கிட்டே இருக்கும், நீ பாட்டுக்கு வாய்ப்பு அசைக்க வேணாம் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். இது அந்த வசனத்தில் உள்ள விளக்கம் தேவைப்படுகிற இடங்களை என்ன செய்கிறாரு, விளக்குறாரு. அதுக்கப்புறம் ஃபைதா கரானாகு அதை நாம் ஓதும் பொழுது ஃபத்தபி குர்ஆனா அந்த ஓதுதலை பின்பற்றுவாயாகன்னு வருதில்ல, இதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு இப்னு அப்பாஸ். இந்த வசனத்தை வாசி காட்டிட்டு ஃபத்தபி குர்ஆனான்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஃபஸ்தமி லஹு அதை செவி கொடுத்து கேளு, அனுசித்து வாயை மூடி கேளு, வாயை மூடு, காதுக்கு வேலை கொடு. ஃபத்தபி குர்ஆனான் என்றால் அந்த ஓதுதலை பின்பற்றுவீராகன்ற அர்த்தம். அதை இப்னு அப்பாஸ் இப்படி விளக்குறாருன்னு கேட்டால் இந்த சொல்லுக்கு அர்த்தம் ஃபஸ்தமி லஹு நீ அதை செவி கொடுத்து கேளு. அன்சித்துனா வாயை மூடுறது, ரெண்டு வேலை செய்யணும். அதாவது ஓதுறதை பின்பற்றுறதுன்னு சொன்னால் காதுக்கு வேலை கொடு, வாயை மூடு. வாயை மூடணும், காதை துறக்கணும். இதுதான் அதுக்கு அர்த்தம்ங்கிறது. ஒத்தபி குர்ஆனான்னு சொன்னால் ஓதுவதை பின்பற்றுவாயாகன்னா ஃபஸ்தமி லஹு அதுக்கு செவி கொடுப்பாயாக, வான்சித்து வாயை மூடுவாயாக அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சும்மா இன்ன அலைனா பயானாண்டு வருதில்ல, அந்த பயானாண்டா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாரு. சும்மா இன்ன அலைனா தக்ராஹு நீ மக்களுக்கு ஓதி காட்டுவது நம்ம பயாண்டா ஓதுறது தானே, பயாண்டா விளக்குறது தானே. நீ அதை விளக்குவது என்னை சேர்ந்தது நல்லா சொல்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் சும்மா இன்ன அலைனா தக்ராஹு நீ ஓதுவது என்னை சேர்ந்தது, மக்களுக்கு நீ ஓதி காட்டுவது என்னை சேர்ந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். இப்படின்ற அதை விளக்குறார். இதனுடைய மீதி உள்ளதையும் இதில் கூடுதல் விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.